ஆதாமின் காலத்திற்குப் பிறகு மனிதர்கள் பூமியில் பெருகினர்கள். ஆனால் அவர்களின் எண்ணங்களும் இதயங்களும் நாளுக்கு நாள் தீமையால் நிரம்பின. கொடுமை பூமியை முழுவதும் நிரப்பியது. அந்த காலத்தில் ஒரு மனிதன் மட்டும் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக காணப்பட்டான். அவன் பெயர் நோவா. நோவா நேர்மையானவன், தேவனோடு நடந்தவன். அவன் வாழ்ந்த காலம் அவனுக்கு எளிதானது அல்ல. அவனைச் சுற்றி அநியாயம் இருந்தது, கொடுமை இருந்தது. ஆனால் நோவா அதன் வழியில் செல்லவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தீர்மானம் உலகத்தின் மேல் நிலை கொண்டது. அதற்குள் ஒரு ரட்சிப்பு வழியும் தயாராகியது. நோவாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய பணி ஆரம்பமானது. அது ஒரு பேழை. நோவா பேழையை கட்ட ஆரம்பித்தான். மழை இல்லாத பூமியில் ஒரு மிகப்பெரிய பேழை. நாட்கள் அல்ல, வருடங்கள் கடந்தன. மக்கள் பார்த்தார்கள், கேள்வி கேட்டார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் நோவா தளரவில்லை. அவன் செய்த ஒவ்வொரு செயலிலும் கீழ்ப்படிதல் இருந்தது. பேழை முழுமையடைந்தது. அந்த நேரத்தில் விலங்குகள் ஜோடியாக வர ஆரம்பித்தன. பெரியவை, சிறியவை, பறவைகள், ஊர்ந்து நடப்பவை, ஒன்றும் தவறவில்லை. அவை அமைதியாக பேழைக்குள் சென்றன. நோவாவும் அவனுடைய மனைவியும் அவன் மகன்களும் அவர்களின் மனைவிகளும் பேழைக்குள் சென்றார்கள். ஒருநாள் பேழையின் வாசல் மூடப்பட்டது. அதன்பின் மழை ஆரம்பித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும். நீர் உயர்ந்தது, பூமி மறைந்தது. ஆனால் பேழை நீரின் மேல் பாதுகாப்பாக மிதந்தது. பேழைக்குள் உயிர்கள் காக்கப்பட்டன. நாட்கள் கடந்தன. மழை நின்றது. நீர் மெல்ல மெல்ல குறைந்தது. ஒரு காகம் அனுப்பப்பட்டது. அது திரும்பவில்லை. ஒரு புறா அனுப்பப்பட்டது. அது திரும்பி வந்தது. 7 நாட்கள் கழித்து புறா மீண்டும் அனுப்பப்பட்டது. இந்த முறை ஒரு ஒலிவு இலை அது கொண்டு வந்தது. பூமி உயிர் பெற ஆரம்பித்தது. மீண்டும் 7 நாட்கள் கழித்து புறா அனுப்பப்பட்டது. இந்த முறை அது திரும்பி வரவில்லை. பேழை ஒரு மலையில் நின்றது. ஒரு நாள் வாசல் திறக்கப்பட்டது. விலங்குகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. நோவாவும் வெளியே வந்தான். அவன் செய்த முதலாவது காரியம் நன்றி. அவன் ஒரு பலிபீகம் கட்டினான். அமைதியாக தேவனை மதித்து நன்றி செலுத்தினான். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு வானவில் தோன்றியது. அது ஒரு அடையாளம். புதிய தொடக்கம், புதிய நம்பிக்கை.